தந்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் ஈவியினுடைய பயன்பாடு நாளுக்கு நாள் வேகமாக அதிகரிச்சுட்டு வருது. இதற்கு இணையா ஈவி சார்ஜிங்கினுடைய கட்டமைப்பு வளர வேண்டிய கட்டாயமும் கூட அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில தான் இந்த துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன, சவால்கள் என்ன, முதலீட்டாளர்களுக்கு என்ன மாதிரியான சான்சஸ்லாம் இதில் இருக்கு, ஃபியூச்சரில் இந்த துறை எப்படி வளரும் அப்படின்ற நிறைய விஷயங்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நம்ம கூட இன்றைய நிகழ்ச்சியில் ரியலக்ஸ் எலக்ட்ரிக் பிரைவேட் லிமிடெட்னுடைய நிர்வாக இயக்குனர் திரு கார்த்திகேயன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவரை வெல்கம் பண்ணி நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஈவி வளர்ச்சினால ஈவி சார்ஜிங் துறையில் என்ன மாதிரியான பெரிய வாய்ப்புகள் தற்போது முதலீட்டாளர்களுக்கு இருக்குது சார்? பெரிய வாய்ப்பு தான். நீங்கள் வந்து எந்த பெட்ரோல் பங்கையும் ஒரு கனெக்டரோட பார்க்கவே முடியாது. இன்னைக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் எல்லாமே ஒரு கனெக்டர் தான் இருக்கு. ஸோ அதுவே வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பூம் தான். ஏன்னா எப்பயுமே இன்னும் ஒரு 10-15 கனெக்டர் போகிற அளவு இடம் இருக்கும். அதனால் இட் இஸ் ஹேவிங் அ வெரி பிக் மார்க்கெட். இப்போ இதுதான் ரைட் டைம். ஆமாம். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஜன்னல் சீட்டில் உட்காந்தா காற்று வரும், அந்த கதை தான். அப்போ எந்த சார்ஜிங் வசதிகளுக்கு டிமாண்ட் இருக்குது சார்? நம்ம பார்க்குறோம் பேசஞ்சர்ஸ் ஈவிஸ் இருக்குது, கமர்ஷியல் ஈவிஸ்லாம் கூட இருக்குது. இதில் எதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது? பேசஞ்சரும் இருக்குது, கமர்ஷியலும் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் அந்தந்த செக்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. இப்போ ஹைவேஸில் போகிறீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் 2 வீலர் தான் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி கார்ஸே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காரில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் டேஸில் 30 kW பேட்டரி வித் ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி சார்ஜிங் கெப்பாசிட்டி இருந்துச்சு. இன்றைக்கி ஹை ரேஞ்ச் பேட்டரி வந்துருச்சு, ஹை ரேஞ்ச் சார்ஜிங் வந்துருச்சு. ஸோ சார்ஜிங் டைம் கம்மியாக பேட்டரி கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பேரலாக. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சேம் சார்ஜர் கேன் பி யூஸ் ஃபார் பஸ்ஸஸ் ஆல்சோ. இன்றைக்கி எப்படி நீங்கள் டீசல் வண்டியில் வந்து ட்ரக்கும் ஓடுது, காரும் ஓடுது இல்லை, சேம் கான்செப்ட் தான், ஒரே கனெக்டர் தான். நீங்கள் சார்ஜிங் டைம் மட்டும் லைட்டாக மாறும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஹைவேஸில் ஹை பவர் போடும்போது அதே ஹை பவரில் பஸ்ஸும் சார்ஜ் ஆகும், காரும் சார்ஜ் ஆகும். இதுக்கு வந்து ஒரு செப்பரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையில்லை, ரியல் எஸ்டேட் ஸ்பேஸ் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். நம்ம பார்க்குறோம் இந்தியாவிலேயே சில மாநிலங்களில் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நிறையா இருக்குது, குறிப்பிட்ட இதில் இருக்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டிலையும் பார்க்கும்போது பெருநகரங்களில் இருக்கிறத பார்க்குறோம், பல பகுதிகளில் இல்லாமல் இருக்கிற பார்க்குறோம். இந்த மாதிரி புதிய இடங்களில் அங்கே இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்கும்? இன்வெஸ்டர்ஸ்ன்றதை விட வந்து இது வந்து ஒரு லோக்கல் எக்கனாமி பிஸ்னஸ். இன்றைக்கி வந்து இந்தியாவோட எக்கனாமியாக இருக்கட்டும், வேர்ல்டோட எக்கனாமியாக இருக்கட்டும், பேஸ்ட் ஆன் லோக்கல் எக்கனாமி தான் எல்லா கண்ட்ரியோட எக்கனாமியுமே இருக்குது. லோக்கல் எக்கனாமி கம்ஸ் ஃப்ரம் ரூரல் டெவலப்மெண்ட். இன்றைக்கி ஹைவேஸில் எல்லாமே ரூரல் தான். நான் ஒரு இடத்துல காலி இடத்துல நாங்கள் போயிட்டு ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் போடுறோன்னா அங்கே 40 நிமிஷம் அந்த ஆளுங்க வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான வெயிட்டிங் ஏரியா பண்ணணும், அதுக்கு தேவையான மேன் பவர் அங்கே எடுக்கணும், அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே நான் டெவலப் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நியர்பையில் இருக்கிற வில்லேஜ் பீப்புள்ஸும் டெவலப் ஆவாங்க. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் கேபிட்டலிஸ்ட் மூவ் தான். ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஒரு ஃபேக்ட்ரி நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் சார்ஜிங் ஸ்டேஷனுமே. ஸோ இட் இஸ் நாட் கைண்ட் ஆஃப் an இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் a லோக்கல் எக்கனாமி அண்ட் மோர் ஓவர் இன் ஃபியூச்சர் இட் வில் பிகம் a necessity. இன்றைக்கி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து லக்ஸரியாக இருந்துச்சு, இன்றைக்கி வந்து மிட் லக்ஸரியாக மாறிடுச்சு. இன்னும் 2 வருஷம் கழிச்சு இது நெசசிட்டியாக மாறும். ஸோ நெசசிட்டியாக மாறும்போது நீங்கள் லோக்கல் எக்கனாமியில் இருக்கும்போது யூ வில் பி தி மார்க்கெட் பிளேயர். இன்றைக்கி நீங்கள் எந்த கார்பரேட் எடுத்துங்க எல்லாருமே லோக்கல் எக்கனாமியில் இருப்பாங்க. எல்லாருமே லோக்கல் எக்கனாமியும் ஏன்னா பெரிய கார்பரேட்டாக இருந்தாலும் அவங்களும் ட்ரெஸ்ஸு கடை வச்சுருப்பாங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சுருப்பாங்க. பிகாஸ் திஸ் இஸ் ஃபார் லோக்கல் எக்கனாமி. லோக்கல் எக்கனாமி இருக்கிறதுனால தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளோட கான்செப்ட். ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் நாங்கள் ரிலாக்ஸை டார்கெட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து இந்த நம்பர்ஸ்லேயோ நிறைய பாயிண்ட்ஸ் போடுறதுலையோ இல்லை, போட்ட பாயிண்ட்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும், தேவைப்படுற இடத்துல அந்த பாயிண்ட்ஸை போடணும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் நீங்கள் இன்றைக்கி எங்கே வேணுமோ ஈவி கார் எடுத்துகிட்டு போகலாம், எல்லா இடத்துலையுமே சார்ஜிங் இருக்குது. ஸோ நாங்கள் மோர் ஆர் லெஸ் 2-வே ரோட்லேயும் வச்சுருக்கோம், 4-வே ரோட்லேயும் வச்சுருக்கோம், ஸ்டேட் ஹைவேஸில் வச்சுருக்கோம், டெஸ்டினேஷன்ஸில் வச்சுருக்கோம், ஹில் ஸ்டேஷன்ஸில் வச்சுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வி ஹேவ் கவர்ட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹேசல் ஃப்ரீயாக இன்றைக்கி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் மோர் நம்பர் ஆஃப் ரிக்வயர்மெண்ட்ஸும் இருக்குது. ஏன்னா கார் நம்பர் இன்க்ரீஸ் ஆக நாங்களும் இந்த பக்கம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஆமாம், நம்ம பார்க்குறோம் ஈவி துறை வளர்றதா பார்க்குறோம். ஆனால் இதற்கு சமமாக முதலீடுகள் வளருதா அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கு ஈடுகட்டுற அளவுக்கு முதலீடுகள் இல்லாததை பார்க்குறோம், குறைவாக தான் இருக்குது. இதுக்கான காரணம் என்னமா இருக்குன்றீங்க? இன்றைக்கி நம்ம இப்போ ஈவி காரை பற்றி பேசுகிறோம். நாங்கள் இந்த கம்பெனியில் R&D பண்ணி ஒரு பேசிக் சின்ன லெவலில் ஆரம்பிக்கும் போது 2012 அப்போல்லாம் ஈவி காரை பற்றி யாருக்குமே தெரியாது. ஓகே, ஸோ அப்போ வந்து மஹேந்திராவில் ஒரு சின்ன பேட்டரி கார் இருந்துச்சு.
அதுக்கு ஒரு சார்ஜிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையலில் பார்த்தோம். பட் 8 மணி நேரம் ஆகும். நினச்சி பாருங்கள், 8 மணி நேரம் சார்ஜ் போட்டு 8 மணி நேரம் ஓட்டினா அவர் என்னத்தை சம்பாதிப்பார்? ஸோ அப்போ அது ப்ராக்டிக்கலி அன்வயபிள் அட் தட் டைம். ஸோ வி வெயிட்டட். தென் இப்போ நான் அப்ராட் போகும்போது நான் பார்த்த விஷயங்கள், ஏன்னா வந்து இப்போ நான் யூரோப் போனேன். யூரோப் போகும்போது நான் ஈவி யூஸ் பண்ணேன். ஸோ ஈவி யூஸ் பண்ணும்போது என்னால் வந்து அங்கே சார்ஜ் போட்டுட்டு வெளியில் உட்கார முடிஞ்சுது. ஏன்னா அந்த கிளைமேட் அப்படி. நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி டெல்லியில் போயிட்டு சார்ஜ் போட்டுட்டு இல்லை ஏதோ ஒரு ஊர்லேயோ கார்ப்பரேட் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் எப்படி நீங்கள் வெளியில் உட்காருவீங்க? அங்கங்கே ஹீட் வேவ் அந்த வேவ்னு போயிட்டுருக்கு. ஸோ வி கான்ட் சிட் அவுட். மழை காலத்துலேயும் தண்ணி அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாமே இன்றைக்கி அதிகமாக இருக்குது குளோபல் வார்மிங்கில். அப்படி இருக்கும்போது அதுக்கான இட் ஓப்பன்ஸ் அப் அ பிகர் மார்க்கெட். ஸோ நீங்கள் சார்ஜிங் மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ அலைட் பிஸ்னஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு பெரிய வெர்டிக்கலை ஓப்பன் பண்ணுவது. And moreover, it is an allied business. Charging is not a standalone business. Charging is an allied business. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வைக்கலாம், ஒரு காஃபி ஷாப்பில் வைக்கலாம். ஸோ இட் இஸ் அன் பேசிவ் இன்கம் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அந்த கான்செப்டில் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. பட் இனிஷியல் டேஸில் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னீங்கன்னா, கவர்மெண்ட் புஷ் பண்ணாங்க, பட் மக்கள் மூவ் ஆகலை. இப்போ மக்களும் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, கவர்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி புஷ் பண்ணுறாங்க. ஸோ லாட் ஆஃப் நீங்களே பார்க்கலாம், இன்றைக்கி இப்போ வின்ஃபாஸ்ட் ஸ்டார்டட் தேர் ஃபேக்ட்ரி. இன்னும் நிறைய ஜேஎஸ்டபிள்யூ நிறைய பேர் இப்போ ஈவிக்குன்னே வராங்க. இப்போ மஹேந்திராலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கார் சேல் ஆகிறத விட ஈவி கார் அதிகமாக சேல் ஆகுது. இப்போ நார்மல் ஒரு பப்ளிக் நீங்கள் வாங்கும்போதே நீங்கள் போனீங்கன்னாவே வந்து ஈவி காரா நார்மல் காரா அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு காரே இன்றைக்கி ஈவி எடுக்க தைரியம் வந்துடுச்சு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிறதுனால இனிமேட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பார்க்குறோம், பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கூட இந்த இவி சார்ஜிங் துறைக்குள்ளே வராங்க. இது வந்து ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ப்ளஸ் அமையுமா இல்லை ஒரு மைனஸ் அமையுமா? நம்ம பார்க்குறோம் ஐஓசிஎல், பிபிசிஎல், அப்புறம் ஹெச்பிசிஎல் போன்ற நிறுவனங்கள்லாம் கூட அந்த சார்ஜிங் இதுக்குள்ளே வராங்க. எப்படி சார் இது ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு சவாலாக இருக்குமா? இல்லை ஒரு ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிள் டீ கடை தான். எப்படி? எத்தனை டீ கடை இருக்குது சென்னையில்? எல்லா டீ கடையும் ஓட்டிகிட்டு தான் இருக்குது. ஆமாம், எல்லாம் டப்பா முன்னெல்லாம் நம்மலாம் எதிர்பார்த்துருப்போமா டீ கடையெல்லாம் இப்படி அழகாக ஒரு ஏசிபி ஒர்க்லாம் பண்ணி இவ்வளோ போஷான ஒரு டீ கடையை பார்த்துருக்க மாட்டோம். சரியா? ஸோ இன்றைக்கி அதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வராங்க. ஒரே பிராண்டிலே 10 பிராண்ட் இருக்குது. ஒரே கலர் ஏசிபி, ஒரே இமிட்டேஷன்லேயே நிறைய போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன டிமாண்ட் இருக்குது, எல்லா இடத்துலையும் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஸோ இவி சார்ஜிங்கும் அதே மாதிரி தான். ஸோ டிமாண்டுக்கு நம்ம இன்னும் சப்ளை கொடுக்கல. ஏன்னா இருக்கிற கார்ஸுக்கு சார்ஜர்ஸ் பத்தலை. அதுதான் பாயிண்ட். அதே மாதிரி வர்றவங்களும் நீங்கள் ஈவி கார் வாங்குறீங்கன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? சார்ஜிங் எங்கே இருக்குது? நீங்கள் நினச்சி பாருங்கள், காரெல்லாம் விற்றுட்டு பெட்ரோல் பங்க்லாம் மூடிட்டா யார் தான் ஓட்டுவா? ஸோ அதே கான்செப்ட் தான். அதனால் இங்கே சார்ஜிங் ஸ்டேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து எப்படி நீங்கள் கார் வந்து இப்போ ஒரு 5x வேகத்தில் விற்குதுன்னா நாங்கள் 10x வேகத்தில் சார்ஜிங் போடணும். ஏன்னா அந்த காருக்கு ரிப்பீட்டடாக சார்ஜிங் தேவை. சேல் பண்ணுறது ஒரு தடவை தான், பட் சார்ஜிங் ரெக்கரிங் இன்கம் அண்ட் அவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாரும் ஒரே டைமில் வந்தாலும் கேட்டர் பண்ணணும். ஸோ அப்போ நிறைய பாயிண்ட்ஸ் வேணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும், அதுக்கேற்ற லொக்கேஷன்ஸ் வேணும். ஸோ இந்த ப்ராபபிலிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால இட் ஹஸ் எ வெரி பிக் பூம். அதனால் வந்து மற்ற பிளேயர்ஸ் வராங்கன்னா நமக்கு நல்லது தான். ஏன்னா ஹவு ஸ்ட்ராங் யுவர் சர்வீஸ்ன்றதை நீங்கள் இன்னொரு இடத்துல போயிட்டு அனுபவப்பட்டால் தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ நாங்கள் அதை தான் எங்கள் கம்பெனியோட மோட்டோவாகவே நாங்கள் அதை தான் வச்சுருப்பேன். நாங்கள் இது வரைக்கும் எந்த சேல்ஸ் காலுமே டே 1லேருந்து இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே கிடையாது. ஃபாலோ அப்ஸும் பண்ண கிடையாது. யாராவது விருப்பப்பட்டு வந்தாங்கன்னா அவங்களே எங்களை ஃபாலோ பண்ணாங்கன்னா நாங்கள் சேல் பண்ணுவோம். நாங்கள் சேல்ஸ் பண்ணணுன்ற இன்டென்ஷன்லேயே நாங்கள் போகலாம் திணிக்கிறது இல்லை அவங்க. ஏன்னா இதை வந்து புரிஞ்சிக்கிட்டு அவங்க வரணும். ஓகே, இது புரியாத ஆள்கிட்ட இதை நம்ம திணிச்சு அப்புறம் அது என்ன ஆகும்னா எங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ அதனால் வி ஆர் வெரி வெரி கீன் ஆன் தட் பர்டிகுலர் பாயிண்ட். யாராவது என்கொயரி பண்ணுறாங்களா, பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுப்போம், அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஃபீல்டு என்னன்றது. ஏன்னா இது வந்து ஒரு நியூ ஃபீல்டு. ஸோ இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இதில் என்ட்ரானாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னுடைய வளர்ச்சியில் அரசு தனியார் அவங்களுடைய முதலீட்டினுடைய பங்கு எப்படி இருக்கும்? கவர்மெண்ட் இப்போ பிபிபி மாடலை தான் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து இன்றைக்கி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. மற்ற ஸ்டேட்ஸில் இன்றைக்கி டெல்லி, ராஜஸ்தான் அந்த ஸ்டேட்ஸ்லலாம் நிறைய சார்ஜஸ் இருக்குது. சண்டிகரில் இருக்குது. வி ஹேவ் இன்வெஸ்டட் இன் சண்டிகர். நம்ம சண்டிகரில் சார்ஜர் வச்சுருக்கோம், டெல்லியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அங்கெல்லாம் கவர்மெண்ட் சப்போர்ட் நல்லா இருக்குது. ஈவன் தமிழ்நாட்டில் கூட ரீசென்ட்லி வி ஹேவ் சைன்ட் அப் வித் தமிழ்நாடு கவர்மெண்ட் வித் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். வி ஓன் த டெண்டர். இப்போ பெசன் நகரில் சார்ஜர் வச்சுருக்கோம் சென்னை கார்பரேஷனோட. இன்னும் ஒரு 9 இடத்துல பண்ணுறதுக்கான ஒர்க்குகள் போயிட்டுருக்கு.
ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் நிறைய புஷ் இருக்குது. இப்போ பிஎம்இ டிரைவுக்கு இந்த பஸ்ஸஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், அதுக்கு சப்சிடிஸ் தராங்க. ஈவன் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கே நிறைய சப்சிடிஸ் வருது. ஸோ ஆரம்பித்து ஆனால் என்னென்னா இந்த சப்சிடிஸ் வந்து கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. எடுத்தவொடனே கொடுத்துட்றது இல்லை. நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ரன் பண்ணதுக்கப்புறம் அது வருது. ஓகே. ஸோ அது வந்து ஒரு குட் ஃபார்வர்ட் அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த 2026 இவி சார்ஜிங் துறையில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா எப்படி லாபம் எதிர்பார்க்கலாம்? எவ்வளோ லாபம் எதிர்பார்க்கலாம் சார்? நார்மலாக வந்து நீங்கள் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கிறீங்கன்னா அதோட ROI பீரியட் வந்து ஒரு 3 years. ஸோ ஒரு 3 வருஷத்தில் நீங்கள் போட்ட பேமெண்ட் எடுத்துடலாம். அதை நாங்கள் சொல்கிறது வந்து worst case scenario. worst case you will get in 3 years. இன்கேஸ் 2 years 2.5 years கூட நாங்கள் நிறைய இடத்துல பிரேக் ஈவன் பண்ணியிருக்கோம். இப்போ எங்களோட எக்ஸிஸ்டிங் சைட்ஸ் we have around 350 sites ப்ளஸ் இந்தியா ஃபுல்லாக 350 sites இருக்குது. ஓகே. ப்ளஸ் 350க்கு மேலேயே இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிட்ட எங்களுக்கு ROI வந்துருச்சு. ஸோ 2.5 வருஷத்துலேயே வந்திருக்கு ஒரு சில சைட்ஸ்லாம். ஒரு சில சைட்ஸ்லாம் 3 yearsல வந்திருக்கு. ஸோ க்ரோத் கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோன் மாற்றுற மாதிரி தான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எப்படி நீங்கள் ஃபோனை ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுறீங்களோ அதே மாதிரி சார்ஜரையும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ரிப்பீட்டடாக இதை நீங்கள் அப்கிரேட் பண்ண உங்கள் பிஸ்னஸும் க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சார்ஜரை அப்கிரேட் பண்ணுறதை நிறுத்திட்டிங்கன்னா இன்கம் ஸ்டாண்டர்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இங்கே தான் வந்து எல்லோரும் ஸ்டக் ஆகுது. ஸோ இட் ரிக்வயர்ஸ் ரிப்பீட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதே மாதிரி ரிப்பீட்டட் ரிட்டர்ன்ஸும் இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட லெவல் அந்த பெட்ரோல் பங்க் லெவல் வர்ற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். இப்போ பெட்ரோல் பங்க்னா நீங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் பண்ணணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். ஸோ அதுதான் இதுக்கும் பெட்ரோல் பங்க்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ குறைந்த முதலீட்டில் எப்படி இந்த துறைக்குள்ள வரலாம்? இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கணும்னா எனக்கு மினிமம் ஒரு 1 crore கிட்ட தேவைப்படும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 lakhsலேருந்தே பண்ணலாம். ஒரு 10 lakhsல டோட்டல் செட்டப், நான் சொல்கிறது வெறும் சார்ஜர் மட்டும் இல்லை, என்டையர் செட்டப் இன்க்ளூடிங் பவர், அதுக்கு தேவையான பேக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு எல்லாமே வந்து ஒரு 10 lakhsல நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடலாம். இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி 350 sites இருக்குது. ஸோ நாங்கள் இது வரைக்கும் ஃப்ரான்ச்சைசி கொடுக்கல. இப்போ தான் லாஸ்ட் ஒரு 6 months தான் நாங்கள் ஃப்ரான்ச்சைசின்ற கான்செப்டே ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஃப்ரான்ச்சைசி போடலை. பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் புல் அதர்ஸ் மணி. ஏன்னா முதல்ல எங்கள் காசை போட்டு நாங்கள் கற்றுக்கிட்டு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இன்னொருத்தவங்கிட்டேருந்து காசு வாங்கலான்றது தான் எங்களோட கான்செப்ட். ஸோ ரிலாக்ஸோட மெயின் மோட்டோ என்னென்னா எங்களை யாரும் பாயிண்ட் அவுட் பண்ணி நான் ரிலாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண லாஸ் ஆகிட்டேன்னு சொல்லக்கூடாது. அண்ட் ஐ ஹேட் ரிசீவிங் கொஸ்டின்ஸ். அதே தான் நான் என் கம்பெனிக்கும் சொல்லியிருக்கேன், என் ஸ்டாஃப்ஸ் கிட்டேயும் சொல்லியிருக்கேன். கொஸ்டின்ஸ் ரிசீவ் பண்ணாத எல்லா நெகட்டிவ்ஸையும் முதலே சொல்லிவிடுங்க. நெகட்டிவ்ஸ் இந்த சென்ஸ் அவங்களுக்கு ஒரு சில விஷயம் நீங்கள் நம்ம ஜென்ரலாகவே சொல்லுவோம், ஒரு ஹோட்டலுக்கு போவோம், ஃபுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். பட் அந்த நல்லா இல்லாத ஃபுட்டுக்கு எவ்வளோ அவர் கஷ்டப்படுறாருன்றது அது ரன் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். சும்மா ஒரு நாள் போயிட்டு நம்ம கமெண்ட் சொல்லிட்டு வர முடியாதுல்ல. அதே மாதிரி தான் சார்ஜிங் ஸ்டேஷனும் நீங்கள் போகும்போது பார்க்கலாம், ஒரு நாளைக்கு 10 கார் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும், அதை பார்த்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். பட் அந்த 10 கார் வர்றதுக்கு நாங்கள் எத்தனை வருஷம் அங்கே பின்னாடி வேலை செஞ்சோன்றது எங்களுக்கு தான் தெரியும். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஸ்டேஷனில் ப்ராப்பராக இல்லை ரெகுலராக சார்ஜ் ஆகிட்டே இருக்குது, போட்ட உடனே சார்ஜ் ஆகிடாது. இட் வில் டேக் சம் டைம். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு 6 மாதம் ஆகும். ஜஸ்ட்டு கூகுளில் அது லிஸ்ட் ஆகிறதுக்கே இன்றைக்கி 1 வாரம் ஆகுது, அது வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாம் முடியறதுக்கு. நம்ம ஆளுங்க நம்ம சொல்லிட்டோன்னு வச்சிங்களேன், இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 lakhs கொடுப்பாங்க, அடுத்து உடனே வந்து 3ஆவது நாளே எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சார் கார் வரல, வெயிட் பண்ணணும். ஆக்சுவலி வந்து நாங்கள் 10 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கோம். இவங்க 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு 10 நிமிஷத்தில் இந்த பிஸ்னஸை கற்றுக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து தே ஷுட் ஹேவ் அ பேஷன்ஸ். அதனால தான் நாங்கள் சேல் பிச்சிங்கே பண்ணுறதில்ல. ஓகே. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ மக்கள் வராங்க. இப்போ மக்களுக்கு எல்லோரும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு இது ஈவி தான் இனிமேட்டு ஃபியூச்சர்ன்றது தெரிஞ்சிருச்சு. அண்ட் இன்னைக்கு கரண்ட் பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாருமே மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. இப்போ என்ட்ரு ஆனாங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் தெம். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ட்ரு ஆயிருந்தால் கூட நாங்கள் இப்போ லாஸ்ட் இயர் எங்கிட்ட யாராவது ஃப்ரான்ச்சைசிக்கு வந்திருந்தாங்கன்னா நாங்கள் என்ன சொல்லியிருப்போம்னா, சார் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஒரு 1 year வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த நாள்லேருந்தே பேமெண்ட் வர ஆரம்பிச்சிரும்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு எங்கே போட்டாலும் டிமாண்ட் இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் இன்றைக்கி சார்ஜிங் ஸ்டேஷன் செட்டப் பண்ணும்போதே வந்து சார்ஜிங்க்கு நிற்கிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு எங்கள் ஆப்பில் போட்ட அடுத்த நாள்லேயே சார்ஜிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ், அந்த மாதிரி ஓஇஎம்ஸோட நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இவி ஓஇஎம்ஸோடையும் டைப் பண்ணியிருக்கோம். அவங்க அந்த கார் டேஷ்போர்ட்லேயே நம்ம சார்ஜர் வர மாதிரி இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் பண்ணுறோம். அதே மாதிரி இதுக்கு வந்து கம்ப்ளீட் பேக் அண்ட் சப்போர்ட் இருக்குது எங்ககிட்ட.
ஸோ வி ஹாவ் இன்ட்டு 7 ரீஜனல் லாங்குவேஜஸ் சப்போர்ட் வச்சுருக்கோம். அண்ட் எல்லா சார்ஜிங்குமே வந்து நம்ம ஒரு பெரிய சிசிடிவி கேமரா கண்ட்ரோல் ரூம் வச்சு வி ஹேவ் அ சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோல் ரூம் இன் சென்னை. நாங்கள் இங்கேருந்து மானிட்டர் பண்ணுறோம். அண்ட் நவ் வி ஆர் புட்டிங் ஒன் மோர் கண்ட்ரோல் ரூம் இன் சண்டிகர். ஸோ இது எல்லாமே சிசிடிவியில் மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு டீம் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இது எல்லாமே ரிமோட் மெயின்டெனன்ஸ் தான். இந்த சிபியூவை தேர்வு செய்யும் போது முதலீட்டாளர்கள் எதை கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கிறது வந்து நீங்கள் எந்த இடத்துல சூஸ் பண்ணுறீங்க, அந்த இடம் வந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஓகே. ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களுக்கு 2 கார் நிறுத்துகிற மாதிரி ஒரு இடத்துல போட்டுருவீங்க. நாளைக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகுது, பட் அந்த இடத்துல அந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லைன்னா திருப்பி நீங்கள் இன்னொரு இடத்துல பார்த்து நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் எடுத்த உடனே இப்பயே போடும்போதே ஒரு 4 கார் 5 கார் அந்த மாதிரி நிறுத்துகிற இடமா பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இன்றைக்கி காலி இடம் வச்சுருக்கிறவங்க, அவங்களோட ஓன் ஹைவேஸில் லேண்ட் வச்சுருக்கிறவங்களாம் இப்போ செட்டப் பண்ணாங்கன்னா வயபிளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இடத்தோட வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எப்படியும் நாங்கள் சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சோன்னா பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ண சான்சஸ் இருக்குது, ஒரு டீ ஷாப் வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா 40 மினிட்ஸ் அந்த பீப்புள் அங்கே வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 15 to 40 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் அது ஆகும் கண்டிப்பாக சார்ஜ் ஆக. ஏன்னா அது கம்மியாக நிறுத்தி சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த பீரியட் இருக்கிறதுனால அந்த பீரியடில் ஒரு அலைடு இன்கம் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் பிளான் போட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ எங்ககிட்டே பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்காக அவங்கக்கிட்ட இடம் இல்லைனாலும் நம்ம இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்னா நாங்களே மெயின்டைன் பண்ணிவிடுவோம். இது வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இட் இஸ் அ பேசிவ் இன்கம். இது வந்து 100% பேசிவ் இன்கமான ஒரு பிஸ்னஸ். ஏன்னா எல்லாமே ஆன்லைன். நீங்கள் ஒரு இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே இருக்கீங்க, யூஎஸில் இருக்கிற ஒருத்தர், அவர் ஹி வாண்ட்ஸ் டு இன்ஸ்டால் சார்ஜிங் ஸ்டேஷன் இன் காரைக்குடி, அவரோட லேண்ட் இருக்குது, இல்லை கம்பெனி அசிஸ்டட் பிளேஸில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன், அவருக்கு சிசிடிவி கேமரா ஆக்சஸ் கொடுத்துருவோம், பேக் அண்ட் ஆக்சஸ் கொடுத்துருவோம். எல்லா பேமெண்ட்டும் ஆன்லைன் தான், எதுவுமே கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அவர் யூஎஸில் உட்காந்துட்டு இதை மானிட்டர் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் ஏதாவது ப்ராப்ளம்னா எங்கள் இன்ஜினியர் இமீடியட்டாக போயிடுவாங்க. வி ஹாவ் இன்ஜினியர்ஸ் இன் எவ்ரி 100 கிலோமீட்டர்ஸ். இந்தியா ஃபுல்லாகவே எவ்ரி 100 கிலோமீட்டர்ஸ்க்கு எங்களுக்கு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இந்த 5 வருஷத்தில் நாங்கள் டெவலப் பண்ணதே எங்களோட சர்வீஸ் நெட்வொர்க்கு. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஃபேமிலியோடு வரீங்க, அந்த இடத்துல சார்ஜர் ஒர்க் ஆகலைன்னா அதை இமீடியட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் வித்தின் 1 ஹவரில் என்னோட இன்ஜினியர் அங்கே ரீச் ஆகணும். ஸோ அந்த நெட்வொர்க்கை ரெடி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம். ஓகே. ஏன்னா நாங்கள் போயிட்டு நீங்கள் ஒரு இடத்துல போயிடுவீங்க, சார்ஜர் ஒர்க் ஆகலை சார், எனக்கு ஆளும் இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்காது. ஏன்னா பெட்ரோல் டீசல்னால் நீங்கள் கேனில் வாங்கிட்டு வந்து கூட போட்டு பண்ணிக்கலாம், பட் சார்ஜிங்கை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல நீங்கள் போய் ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா உங்களோட என்டையர் பிளான் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் அதில் ரொம்ப காஷியஸாக இருந்து நாங்கள் செலவு டைம் ஸ்பெண்ட் பண்ணதே வந்து மேன் பவர் ஹைரிங்லேயும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுல தான் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த மார்க்கெட் க்ரோ ஆச்சுன்னா வேறு லெவலில் க்ரோ ஆகும். ஸோ இப்போ க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் பேக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இப்போ எங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ். இப்போ இந்த எலக்ட்ரிக் ட்ரக்கினுடைய வளர்ச்சினால அந்த சந்தையினால் என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்கும் சார்? எலக்ட்ரிக் ட்ரக் ஆக்சுவலி வந்து ட்ரக்கோட பர்சன்டேஜ் இன் லாஜிஸ்டிக்ஸ் இஸ் வெரி லெஸ். ஆனால் பொல்யூஷன் கான்ட்ரிபியூஷன் இஸ் மோர் இன் தட் செக்மெண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4% ட்ரக் இருந்துச்சுன்னா 40% பொல்யூஷனுக்கு காரணமே அதுதான். அதனால் ட்ரக்கை தான் இப்போ மேஜராக மாற்றுறாங்க. ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் மேண்டேட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லா சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும், அதாவது எங்கெங்கெல்லாம் டஸ்ட் பொல்யூஷன் அதிகமாக வர இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இவி ட்ரக்ஸுக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் மேண்டேட்டும் இருக்குது. அதே மாதிரி கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிலையும் சரி, மேண்டேட்லேயும் இஎஸ்ஜி மேண்டேட்டும் சரி, எல்லாருமே இப்போ மாறிட்டு இருக்காங்க. ட்ரக்குன்றது ஒரு பெரிய மார்க்கெட். அதே மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் ஒரு கிரவுண்ட் இடம் வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன், அதில் வந்து உங்களால் ஒரு ட்ரக்கை ஹேண்டில் பண்ண முடியும். பெட்ரோல் பங்க் ஒரு ட்ரக்கு பெட்ரோல் போடுறதுக்கோ இல்லை டீசல் போடுறதுக்கோ ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸோ 1 மணி நேரத்தில் நீங்கள் வந்து மினிமம் ஒரு அரௌண்ட் ஒரு 30 ட்ரக்கை நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஆனால் அதே 30 ட்ரக்கு சார்ஜிங்க்கு வந்துச்சுன்னா ஒரு ட்ரக்கு சார்ஜ் ஆக 40 நிமிஷம் ஆகும். அப்போ இமேஜின் த ரியல் எஸ்டேட் வேல்யூ. அந்த ட்ரக்கு நிறுத்துறதுக்கு இடம் இருக்குது, டர்னிங் ரேடியஸ் இருக்குது, அது இல்லாத இதுக்கு தேவையான பவர் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய ஃபேக்ட்ரியிலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மெகாவாட் 5 மெகாவாட் தான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் போச்சுன்னா ஒரு 25 மெகாவாட் ஃபேக்ட்ரி போடலாம். ஆனால் எங்களுக்கு ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு நீங்கள் சொல்கிற இந்த ஒரு 10 ட்ரக்கு சார்ஜ் ஆச்சுனாலே அந்த இடத்துல மினிமம் ஒரு 10 மெகாவாட்டுக்காவது நான் ஸ்டேஷன் போட்டாகணும். ஸோ இது வந்து ஒரு இடத்துல
இதே மாதிரி எவ்வளோ ஸ்டேஷன்ஸ் தேவைப்படும், அதுக்கான பவர் டெரைன் எவ்வளோ தேவைப்படும். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான் இப்போ கவர்மெண்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் த ரீசன் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் சோலார், விண்மில், ரெனியூபிள் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் போகும்போது நமக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ வந்து பொல்யூஷன்ஸ் இன்னும் கம்மியாக இருக்கும். சார், இந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்புறம் ரெவென்யூ ஷேரிங் அப்புறம் ஓனர்ஷிப் இதுக்கான வித்தியாசம்? நாங்கள் ஃப்ரான்ச்சைஸின்றது அந்த மாடலை நாங்கள் எடுத்துட்டோம். நாங்கள் வந்து ஃப்ளெக்சிபிள் ஓனர்ஷிப் அப்படின்றது ஒரு மாடல் கொண்டு வந்திருக்கோம். அதாவது எப்படின்னா, நாங்கள் ஓனர்ஷிப்பை விருப்பப்பட்டு எடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். நாங்கள் ஓனர்ஷிப்பை திணிக்கிறதுக்கு ஐடியாவே இல்லை எங்களுக்கு. ஏன்னா மற்ற எல்லா கம்பெனிஸும் என்ன சொல்லுவாங்க, இப்போ ஜென்ரலாக எங்ககிட்ட வர்ற என்கொயரிஸே என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து 3 இயர்ஸ் ஆர்ஓஐ சொல்கிறீங்க, இன்னொரு கம்பெனி 1 இயர்லேயே கொடுக்குறேன்றாங்க, இன்னொரு கம்பெனி 2 இயர்ஸ்லேயே கொடுக்குறேன்றாங்க. அதே மாதிரி நாங்கள் 10 லேக்ஸ் சொல்கிறோம், இன்னொரு கம்பெனி 7 லேக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்படியே இந்த அது எப்படி சொல்கிறது, அன்வான்ட் கம்யூனிகேஷன்ஸ் இருந்து அன்ஹெல்த்தி கம்யூனிகேஷன்லேயே எங்கள் டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அவங்க டைமும் வேஸ்ட் ஆகுது. அண்ட் தேர் ஆல்சோ கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். ஸோ இப்போ அவங்க ஏன் அந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்கன்னா, 10 லட்ச ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த மாதம் கார் வரலைன்னா வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், அவங்க பேக்கெட்லேருந்து அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த குஷன் பீரியடை நாங்கள் கொடுக்குறோம். இப்போ ஃப்ளெக்சிபிள் ஓனர்ஷிப்பில் என்னென்னா, கம்பெனி ஒரு லொக்கேஷன் சொல்லும், நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு மினிமம் கேரண்டியாக கம்பெனி ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறோம். அந்த இடத்துக்கு தேவையான இன்சூரன்ஸ், மெயின்டெனன்ஸ், கரண்ட் பில், லேண்ட் ரெண்டல் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். அது எல்லாமே ஒயிட்டில் தான் உங்களுக்கு வரப்போகுது. அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே நீங்கள் தெரிஞ்சிருக்கும். எப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஓகே இவ்வளோ யூனிட்ஸ் போகுது, எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, உங்கள் மினிமம் கேரண்டியை விட எங்களுக்கு அதிகமான பேமெண்ட் வருது அப்படின்னும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஓனர்ஷிப் கேட்டிங்கன்னா கொடுத்துருவோம். ஸோ அப்போ என்னென்னா, அவங்க விருப்பப்பட்டு எடுக்கும்போது அடுத்த மாதம் கார் வரலைன்னா எங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க அந்த டைம் கொடுக்குறோம், 5 இயர்ஸ் கொடுக்குறோம். இஃப் தே ஆர் நாட் ஓகே ஃபார் 5 இயர்ஸ், இந்த பிஸ்னஸ் எனக்கு செட் ஆகலை அப்படின்ட்டாங்கன்னா அந்த அசெட்டை நாங்களே பைபேக் பண்ணிக்கிறோம். அதே ரேட்டுக்கு 0 டெப்ரிசியேஷனில் நாங்களே பைபேக் பண்ணிக்கிறோம். ஸோ எண்ட் ஆஃப் தி டே தே நெவர் கோ வித் எம்டி ஹேண்ட். அவங்களுக்கு நோ லாஸ் கேரண்டின்றதை நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ஒரு பிஸ்னஸோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் எத்திக்ஸ் வந்து நோ லாஸ், அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட்டுக்கு. ஸோ எங்களால் நோ லாஸ் கொடுக்க முடியும். இதை தான் வந்து நாங்கள் மேஜராக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் டியூரேஷனில் எங்களுக்கு தெரியும் அவங்க ஃபஸ்ட் இயருக்குள்ளே அவங்க ஓனர்ஷிப் எடுத்துருவாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 10,000 ரூபா வரும் அப்படின்னு சொல்கிறத விட அவங்க கண்கூட அதை பார்த்துட்டு 12,000 ரூபா 15,000 ரூபா போதுன்னும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஓனர்ஷிப் எடுத்துருவாங்க. அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு 25,000 போகும்னு சொல்லிட்டு அவங்க அது 24,999 ரூபா வந்துச்சுன்னா கூட அந்த ஒரு ரூபா ஏன் வரலன்னு எங்களுக்கு ஃபோன் வரும். ஸோ அதனால் நாங்கள் வர்ஸ்ட் கேஸ் எப்பயுமே சொல்லிவிட்டு பெஸ்ட் கேஸ் அவங்களே வந்து பார்க்கட்டும். இன்னொரு விஷயம், அவங்க உள்ளே வந்து பார்க்கும்போது தே அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்குமா, இப்படிலாம் ஒரு ப்ராப்ளம் இருக்குமா, இந்த மாதிரிலாம் வருமா, இந்த மாதிரிலாம் ஆகுமா அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா 5 இயர்ஸ் கழித்து இந்த பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகும்போது அவங்களால ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க எங்கள் பிராண்ட்லேயும் இருக்கலாம், இல்லை வேறு பிராண்டுக்கும் போகலாம். ஸோ அட்லீஸ்ட் தே வில் கெட் சம் நாலேஜ் அபவுட் திஸ். எங்களுக்கு என்னென்னா இந்த எக்கோ சிஸ்டமை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணணும். எக்கோ சிஸ்டம் டெவலப் பண்ணால் தான் மார்க்கெட் க்ரோ ஆகும், அதுக்கப்புறம் காம்படிஷனில் வரலாம். ஏன்னா இப்போ எங்களுக்கு வர்ற லாபமே 5 ரூபா தான். இந்த 5 ரூபா லாபத்துக்காக வந்து நான் இன்னொருத்தர் கூட சண்டை போட்டு 2,000 ரூபான்னு அது பிரியும். ஸோ எங்களோட எக்ஸ்பென்ஸே அதை விட அதிகமாக இருக்குது. ஸோ 5 ரூபாயே எங்களுக்கு பத்தலைன்னும் போது அதை விட டீக்ரேட் பண்ணி நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லை. ஸோ தட்ஸ் த ரீசன் வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் டுவர்ட்ஸ் எக்கோ சிஸ்டம், நாட் டுவர்ட்ஸ் காம்படிட்டர்ஸ். ஏன்னா எங்களோட கம்பெனியை பற்றி மட்டும்தான் நாங்கள் திங்க் பண்ணுவோம், எங்களோட க்ரோத்தை மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம். சஸ்டைனபிலிட்டியாக ரிலாக்ஸில் வர்ற கஸ்டமர்ஸ் வெளில போகக்கூடாது. அண்ட் ரிப்பீட்டடாக அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம சர்வீஸ் இருக்கணுன்றது தான் எங்களோட பாயிண்ட். ஏன்னா நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்க்கில் நீங்கள் கஸ்டமர் ரீட்டைனர்ஷிப்பை நீங்கள் பார்க்க முடியாது. எங்கே தேவையோ அங்கே நம்ம போட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் அந்த வால்யூமெட்ரிக் தான் எங்களுக்கு தேவை. அதே மாதிரி அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தி தேவை. இப்போ ஒரு சிலர்லாம் ஒரு பெட்ரோல் பங்க்கில் தான் போவாங்க, வேறு பிராண்டுக்கே போக மாட்டாங்க. தே ஆர் வெரி லாயல் டு தட் பிராண்ட். ஸோ அந்த லாயல்ட்டியை நாங்கள் கொண்டு வரணும்னு தான் பார்த்துட்ருக்கோம். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் இந்தியன் கஸ்டமர்ஸ் ஆர் வெரி லாயல். ஸோ ஆனால் அந்த லாயல்ட்டியை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. அந்த லாயல்ட்டி க்ரியேட் பண்ணுறது வந்து அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறதுலேருந்தும் அவங்களுக்கு கொடுக்குற சர்வீஸ்லேருந்தும். ஸோ நாங்கள் அதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார். இந்த இவி சார்ஜிங் துறையில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலை, அப்புறம் முதலீட்டாளர்களுடைய அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள், முதலீடு பண்ணால் என்னென்ன லாபம் இருக்குன்ற தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இந்த இன்டர்வியூ நிச்சயமாக இந்த துறையில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. நேயர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.